பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழை என்பது பெய்திருந்தது. சென்னையிலும் கூட பல்வேறு இடங்களில் மழை பெய்து தாழ்வான பகுதிகளில் மழைநீரும் கூட தேங்கியிருந்தது. ஆனால் பெரும்பான்மையான பகுதிகளில் மழைநீரானது வடிந்திருக்குது. முக்கியமா பார்த்தோம்னா பெரம்பூராக இருக்கட்டும், வியாசர்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்றைய தினம் மழைநீர் தேங்கியிருந்தது, முற்றிலும் வடிந்திருக்குது. ஆனா நாம இப்ப இருக்கக்கூடிய புளியந்தோப்பு பட்டாளம் அதாவது அங்காளம்மன் கோயில் தெரு பகுதியில மட்டும் இன்னும் மழைநீர் முழுமையா வடியாத சூழல் இருக்கு. நேற்றைய தினம் நான் இப்ப நின்றுட்டு இருக்க இடத்துல இடுப்பு வரை தண்ணீர் இருந்தது. ஆனால் தற்பொழுது முழங்கால் வரை தண்ணீர் இருக்கு. இன்னும் முழுமையா வடியாத ஒரு நிலை இருக்கு. தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா லாரிகள் கொண்டு தண்ணீரை எடுக்கக்கூடிய பணிகள் தீவிரமா நடைபெற்று இருக்கு. 4 லாரிகள் கொண்டு சுழற்சி முறையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றக்கூடிய பணியில மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க. அதே மாதிரி நவீன மோட்டாரும் அருகே வைக்கப்பட்டிருக்கு. அதுவும் கூட தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது 24 மணி நேரமும். நேற்று நாம் வந்த பொழுது கூட தொடர்ந்து இந்த பகுதியில அந்த மோட்டாரானது இயங்கிக் கொண்டே இருந்தது. அந்த வகையில இந்த தண்ணீரானது அடுத்த 3 மணி நேரத்தில் முழுமையாக வெளியேற்றப்படும் என்றும் கூட மாநகராட்சி ஊழியர்கள் நம்மிடையே தெரிவித்திருந்தார்கள். இந்த பகுதியில ஒவ்வொரு ஆண்டுமே கூட மழை என்பது பெய்யும் பொழுது தண்ணீர் தேங்கும். என இது மிகவும் தாழ்வான ஒரு பகுதி. அந்த வகையில இன்று வரை தற்பொழுது தண்ணீரானது முற்றிலும் வெளியேற்றப்படாமல் இருக்குது. ஆனால் அதற்கான பணிகள் தீவிரமா நடைபெற்று இருக்கு. இந்த பகுதியில முழுமையாக தண்ணீர் வெளியேறாததன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் முழுமையா வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழல் இருக்கு. மேலும் கடைகள் மூடப்பட்ட ஒரு நிலையில இருக்கு. மற்ற பகுதிகள் பெரும்பான்மையான மற்ற பகுதிகள் எல்லாம் கூப் சாலையாக இருக்கட்டும், ஸ்டீபன்சன் சாலையாக இருக்கட்டும், வியாசர்பாடி பகுதியாக இருக்கட்டும், பெரம்பூர் பகுதியாக இருக்கட்டும், ஆடுதொட்டி பகுதியாக இருக்கட்டும், அனைத்து பகுதிகளிலும் மழைநீர் முற்றிலும் வடிந்திருக்கக்கூடிய நிலையில இந்த பகுதியில மட்டும் இன்னும் மழைநீர் முற்றிலும் வடியாத ஒரு சூழல் இருக்கிறது.